ஏன் ஏன் அலற? பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? ஏன் எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய் ஏய் ஏய், உனக்கு சகவாசம் வச்சுக்க வேற ஆளே கிடைக்கல? சகவாசம் வச்சுக்க வேற ஆளே கிடைக்கலையா? இந்த கேள்வியை நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. புரியல? என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க காட்டுறேன். இவன் பேர் கல்யாண சுந்தரம். இவனை மாதிரி ஒரு சோம்பேறிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. இப்ப புரிஞ்சிருக்குமே, இவன் தான் அந்த வாழைப்பழ சோம்பேறி. இவன் பேர் கனக சபாபதி. நாம ஒன்று சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். இப்ப பாருங்க. டேய் கனகா, முன்னால இட்லி இருக்கு, கேரியர்ல வச்சு எடுத்துட்டு போடா. டேய், என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. உன் கூட டபுள் சொல்லிட்டுமா? போய் சொல்லாத. இல்லையே, சைக்கிள் எவர பஞ்சர் ஆகும்? டயர் தானே பஞ்சர் ஆகும். இவன் தான் வெங்கி, எங்க வுல்ஃப் பேக்ல இவனும் ஒருத்தன். மத்தவங்கள பார்த்து இவன் பயப்படுவான், இவன் பயத்தை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க. அதான் இவன் ஸ்பெஷாலிட்டி. பாடி. இது யாருன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு பில்டப் கொடுக்கும்போதே தெரியல, இது நான் தான். இது அன்னைக்கு ஏற்பட்ட தழும்பு தான். ஆனா அன்னைக்கு இங்க வலிச்சதை விட இங்க வலிச்சது தான் அதிகம். இதோ போறானே, இவன் பேர் தான் பட்டாபி. எங்க போறான்னு பாக்குறீங்களா? அவன் வீட்டுல இருந்து கிளம்புனது ஸ்கூலுக்கு தான். ஆனா அதை மறந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவ்வளோ ஷார்ப்பு. டேய் பட்டாபி, எங்கடா போயிட்டு இருக்க? உள்ள வாடா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லது நடந்ததை விட கெட்டது நடந்தது தான் அதிகம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கெட்டது. 39 வெயில். பிடி. டேய், ஏன்டா இதுக்கு போய் அழுற? ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா. எப்படிதான் எங்க அப்பா கிட்ட காட்டுறது? கவலைப்படாதடா, எல்லாரும் 39 தான், நோ ப்ராப்ளம். இப்ப பாரு, நான் பாஸ் ஆகி காட்டுறேன். சார், என்ன டோட்டல் மிஸ்டேக் சார். டோட்டல் மிஸ்டேக்கா? 10, 29, 32, 49 பாஸ் ஆகிட்டியா? இந்த அப்படி அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா. நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. சார், இந்த அடி பரவாயில்ல. அடி தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். போ. நான் பாஸ் ஆயிட்டேனே. எங்களுக்கு பசங்க தெரியாதா? இப்ப பாரு மாட்டிக்க போறேன். கணக்கு சார், டோட்டல் மிஸ்டேக் சார். உனக்கும் டோட்டல் மிஸ்டேக்கா? 25, 56, 52, 85, 103. என்ன 129 வருது? சார், உடம்பு பூரா இந்த வயசுல என்னையா வாடி. உனக்கும் டோட்டல் மிஸ்டேக்கா? 100, 200, 540, 750, 1029. போதுமா? மொத்த பேர்களும் டேய், இவங்க கூட சேர்ந்து உள்ள வாங்க. வா சீக்கிரம் வா. என்னடா ப்ளூ இங்க் கலர் திருத்திருக்க? ரெட் பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா. நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க.
சேம். எல்லா கதையிலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் சீனோன்னு வாயில இருந்துச்சு. என்ன சீனு தாடி கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? அட போங்கண்ணே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு? இதான் லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா அப்படின்னா? அட ஆமாண்ணே, நான் பசங்கள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டான். இப்போ நான் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீயும் காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டியதானே? கல்யாணம்லாம் வேஸ்ட்டுண்ணே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட்டு. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. அவர் சும்மா வாய் ஃப்ரீயா இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பார்த்துட்டானுங்க. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சான். உண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா ஏண்டா நம்மளுக்கும் கல்யாணம்னா நம்மளும் இப்படி தான் பிரிஞ்சிருவோமாடா? அப்படிதான் போல இருக்குடா. அப்ப நாமளும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுடா. ஆமாண்டா ஆமாண்டா. அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. சத்தியம்டா. 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 வாசு சத்தியம் பண்றா. டேய் இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. தாயி, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். மகனே அர்ஜுனா, இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு? எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. நம்ம 5 பேர் 5 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தானே பிரிஞ்சிருவோம். 5 பேர் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா? டேய் அதெல்லாம் சரி வராதுடா. டேய் சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ்டா. டேய் ஆனா நான் ஏற்கனவே காயத்ரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? ஏய் பரவாயில்லடா, நம்ம 5 பேர் சேர்ந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிப்போம். என் ஒண்ணு விட்ட மாமா பொண்ணு தான் அவ. சூப்பரா இருப்பா. அப்போ நாளைக்கு 5 பேரும் சேர்ந்து அவகிட்ட லவ் சொல்லிட்டு தான். டேய் அந்த பொண்ணு வேணாம்டா, வேற ஏதாவது பொண்ணு தான் பார்க்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. நாளைக்கே போறோம், 5 ரோஸ் வாங்குறோம், அவட்ட கொடுக்குறோம், ஐ லவ் சொல்றோம், அலேக்கா தூக்குறோம். வாங்கடா போலாம். என்ன வாசு சொல்லு. ஐ லவ் யூ காயத்ரி. வாசு என்னது இது? ரோஸ் காயத்ரி. வாசு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் ரோஸ் நல்லா பாரு காயத்ரி? வாசு, நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டியேடா. அது இல்ல காயத்ரி, நாங்க 5 பேரை கட்டின ஒரே பொண்ணு தான் கட்டணும் முடிவு பண்ணிருக்கோம். அதனால அதனால நாங்க 5 பேரும் ஒண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறோம் காயத்ரி. போங்கடா லூசு பசங்களா. இதான் போடி. காயத்ரி போடு. காயத்ரி போடு. காயத்ரி போடு. காயத்ரி 2 3 மச்சான் செம்ம மேட்ச் மிஸ் பண்ணடா. என்னடா விளையாடவே வரல? என்ன மச்சி? டேய் பசங்களா, சாக்லேட் வா எடுத்துக்கோ. எல்லாம் வாங்கி எடுத்துக்கோ. எதுடா சாக்லேட்? எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கா, நாளைக்கே கிளம்பணும். ஆமா. என்னடா எங்கடா போறீங்க? டேய் யார கிட்ட இந்த முடிவு எடுத்த? நான் எடுக்கலடா, அதுவா வந்துச்சு. நாம தான் எதுக்குமே அப்ளை பண்ணலையே. உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? ஒருவேளை என் படிப்பை பத்தி காலேஜே ரெக்கமெண்ட் பண்ணிச்சோ என்னவோ. எங்க காட்டு. என்ன மச்சான் போட்டுருக்கு? என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறைன்னு போட்டிருக்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு அடிச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, துரோகி, ஃப்ரெண்டா நீ? நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சிட்டு வேலை கச்சிட்டு போயா சொல்ற? ஏன்டா உனக்கு இந்த சில்லறத்தனம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு அழுத்து போச்சுல? மச்சான் இதுக்கு ஒரு குத்தி வச்சே கல கத்திரலாம்டா. சரியான சுயநலவாதிடா நீ. நல்ல மாட்டிக்கிட்டேன் வாசு. எப்படி சமாளிக்க நல்லா போற? யோசிக்கிற. திரும்படா. என்னடா கண்ணில் தூசி வந்துருச்சா? அழுகுறேன்டா. நான் ஒண்ணும் இது எனக்காக செய்யல, நம்ம கொள்கைக்காக தான்டா செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. பொண்ணு வேற பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்க சொல்றாங்கடா.
நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சான் இருப்பேன்? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு தான் வேலை கிடைச்சிச்சுன்னு போய் சொன்னேன்டா. இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிச்சு தானே இருப்ப. அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட் ஆயிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச 5 ஆஃப் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. 5 அடிக்கிறது பத்தி பிரச்சனை இல்லை மச்சான். ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன். ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம 5 பேருக்கும் அதே கம்பெனில வேலை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்கடா மச்சான். எதுக்குடா அதெல்லாம்? இறங்கி பஸ் மிஸ் பண்ணிடாதடா. சீக்கிரம் போய் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்றா. அதுக்கு தானே நான் போறேன். நீங்க கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். வாங்க. சென்னையா? ஆமா, நீங்க பின்னாடி போடு. இப்பதான் வேலை தேடி போறான், அதுக்குள்ள வந்துருவாங்க. டிப்ஸ் பண்றானுங்களே, போய் தொலைங்கடா. சரி மச்சான், சரிடா. போன் அடிக்கிறேன் மச்சான். ஒரே ஃபீலிங்ஸா இருக்குடா. மச்சான் பஸ் எடுக்க போறாங்க, நீங்க கிளம்புங்கடா. ஏய் மச்சான், நான் இங்க இருக்கேன்டா. பஸ் பின்னாடி எடுத்துட்டான். அதுக்குள்ள பின்னாடி போட்டாங்க. நெல்சன் சார், மயிலாடுதுறையில இருந்து கவுன்சிலர் காளிமுத்து அமிச்சாரு. வாசு ஓகே, ஸ்லீப். கால் பண்ணு சார். ராதிகா போன் சார். ராதிகா போன் சார். Hi baby. I'm at my home getting ready for my day work. No, not now. By this evening 7 p.m. is okay. Okay? Love you, boo. Today evening. பெரியால் பவர். சார் பூர்ணி போன் சார். பூர்ணி சைலண்ட்ல போடு. இது ஜூலி நம்பர் 2. இவளோட நாளைக்கு தான் கமிட்மெண்ட். அவுட். கெட்டு போன பால் மாதிரி இருக்குது. சாப்பிட்றியா? இல்ல பரவாயில்ல சார். சார் பூர்ணி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். படி சார். அது படி. டே நாயே சார், உன் சட்டை இங்க விட்டு போயிட்டடா. I will come and collect it tomorrow. மெசேஜ் அனுப்பு. ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? அது இனிமேல் சார் தேடணும். ஓ, அந்த கேட்டகரியா? சரி, என் பைக் வேணா எடுத்து யூஸ் பண்ணியோ. பரவாயில்ல சார். உங்களுக்கு என்கிட்ட 2 இருக்குதுப்பா. நோ ப்ராப்ளம். கொடுத்து வச்சோருப்பா. எல்லாத்துலயும் 2 வச்சிருக்காரு. ஒண்ணுக்கு 3. ஹலோ, சொல்லு மச்சான். கம்பெனி போயிட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் பேசுடா. கம்பெனிலாம் வேலைக்கு ஆகாது. காலேஜுக்கு போயிட வேண்டியதுதான். ஐயோ
ராஸ்கல். ஹை 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 அடி ஐயோ நான் பைக் போக மாட்டேங்குது. டேய் 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 அடியா அது பிடி காலேஜ்லயும் கரெக்ட் பண்ணிட்டானுங்களா? தனியா ஒன்று நிக்குது, இதை பிக்கப் பண்ணிட வேண்டியதான். ஹே என்னடா சாப்பிட்டியாடா? சாப்பிட்டு. Hey, this is Vasu from my hometown, yaar. Oh, hi Vasu. Don't give such a hug. பின்னாடி வந்துருவோம். Oh yeah, he's such a nice guy, no? Julie, go home. Drive safely. Okay, darling. See you tomorrow. டேய் ஊரா நடிச்சது போற எழுந்துரு. சார் அது டேய் தண்ணி அடிப்பேல்ல? இல்ல சார், பீர் மட்டும் அடிப்பேன். பியர் மட்டுமா? இது மட்டும் என்ன கோயில் பிரசாதமா? சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன் சார். அப்பா ஓப்பன வேலை எதனா கிடைச்சுதா? வந்து ஆக்சுவலா நான் வேலை தேடி வரல சார். வேற என்ன ஊர்ல எதனா பிரச்சனையா? இல்ல சார். கடன் தொல்லையா? இல்ல இல்ல இல்ல. லவ் ஃபெயிலியரா? அதெல்லாம் இல்ல சார். ஃபேமிலியில கல்யாணம் பண்ண சொல்லி பிரஷரா? அதுவும் இல்ல. இப்படி எதுவுமே இல்லைன்னா பின்ன எதுக்குடா வந்த? அது ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பயந்து ஓடி வந்துட்டேன் சார். என்னடா சொல்ற நீ? ஆமா சார், கல்யாணம் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிடும் என்ன பொண்ணுங்க பக்கத்திலே போக விடல சார். பொண்ணுங்க வாசனையே எனக்கு தெரியாது சார். அப்போ இது வரைக்கும் சரி சார். அதனால தான் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி லவ் பண்ணலாம் சென்னைக்கு வந்தேன் சார். சரி விடு, சிட்டிக்கு வந்து 2 நாள் ஆகுது. இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பேரை பிக்கப் பண்ணிருக்கலாம் தெரியுமா? எங்க சார், ஏறாத ஐடி கம்பெனி இல்ல, போகாத காலேஜ் இல்ல, சுத்தாத ஸ்கூல் வாசல் இல்ல சார். அவன் 10-12 வயசுல பிக்கப் பண்ணிட்டு போறான் சார். எனக்கு மட்டும் ஒண்ணு கூட சிக்க மாட்டேங்குது சார். நான் உனக்கு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளு. பார்க்க என்னோட சுமாரா தான் இருக்கீங்க, ஆனா நீங்க கூட 2 ஃபிகரை பிக்கப் பண்ணிருக்கீங்க. அதனால என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேனே சார். ரொம்ப ஃபீலிங் ஆகுது. டேய், பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்ல, ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா சார், கம்பெனிக்கு வேலைக்கு வர பொண்ணுங்களாம் மிடில் கிளாஸ் பொண்ணுங்க, அவளுங்களாம் ரிச் பசங்களை தான் பிடிப்பாளுங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு காம்படிஷன் அதிகம். அப்ப நான் என்னதான் சார் பண்றது? பேசாம ஊருக்கே போயிட்டா? நோ நோ நோ, இனிமேல உன் டார்கெட்டே ரிச் கேர்ள் மேல தான் வைக்கணும். என்னைக்காவது BMW ஆடியில போற பொண்ணுங்களை பார்த்திருக்க? பார்த்திருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ரேஞ்சு பொண்ணுங்களா நம்மளுக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா அவளுங்களுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கம்மி. சும்மா டச் பண்ணேன்னு வச்சுக்கோ, பக்குன்னு விழுந்துருவாளுங்க. லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு பாதி பேருக்கு கிராமரே தெரியாது. சோ ரைட் ஆர் ராங் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணு. ஒருத்தி இல்ல, உன் பின்னாடி 10 பேர். உங்களை 25 வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கலாமே சார். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. இந்த பப்போட என்ட்ரி கூப்பன் தரேன், அங்க போனேன்னு வச்சுக்கோ, கலர் கலரா இருப்பாளுங்க. என்னாச்சு? யாருன்னு தெரியலமா, உங்களை பார்க்கணும் சண்டை போறாரு. என்ன? ஆமா, யாருன்னு கேட்க வேண்டியதானே? கேட்டம்மா, உங்க ஆளுன்னு சொல்றாரு. வாட்? தீபிகா நிக்க வைக்கும் தீபிகா. அப்பா, இவெல்லாம் எங்க போயிட்டு தீபிகா? இந்த ஆளு பாடுபடுத்துறான் தெரியுமா? யார் நீ? என்ன வேணும் உனக்கு? தீபிகா, ஐ வாசு. எக்ஸ்கியூஸ் மீ,
சீரியஸா எனக்கு யாருன்னு எனக்கு தெரியல. ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன தெரியல, நான் வாசு. ஓ காட், தீபிகா. ஐயோ ஐயோ, என்ன ஞாபகம் இல்லையா? பப்ல எனக்கு கலரா சரகெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, கட்டி பிடிச்ச புத்தெல்லாம் கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? ஐயோ. ஓ காட், நல்லா மாட்டேன். கஜினி தங்கச்சி இருப்பா போல இருக்கு, ஒரே நாள் மறந்துட்டா. ஹலோ மச்சான், எங்க இருக்க? ஆபீஸ்ல தான்டா இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நேத்து தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரம் செட் ஆயிடும். கஷ்டப்படாத மாப்ள. வேலை பாத்துக்கோ. மாப்ள அப்படியே அட்ரஸ் போஸ்ட் பண்றா. மாப்ள. டேய் மச்சான், எம்டி பாக்குறாங்கடா, நான் திருப்பி கூப்பிடுறேன். டேய் மச்சான், அட்ரஸ். இட்ஸ் ஓகே. God. பா. டீ குடிச்சிட்டு வந்தேன். What the hell does he think of himself? ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக இங்கே உட்காந்துருக்கீங்க? ஏங்க, நிஜமா நான் யாருன்னு தெரியலையா? இங்க பாருங்க, நேத்தி பப்ல ஹெல்ப் பண்ணீங்க, அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட பேசினேன். அதுக்காக இப்படி வீட்டுக்குலாம் வந்து தொல்லை பண்ணாதீங்க. அப்போ நம்ம லவ்? வாட்? லவ்வா? நேத்து ஐ லவ் யூ சொன்னீங்களே. நீங்க என்ன ஊருக்கு புதுசா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? பின்ன ஃப்ரெண்ட்லியா சொன்னதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டா? ஃப்ரெண்ட்லியா சொன்னீங்களா? அப்ப பப்பு செக்யூரிட்டி கிட்ட யாருன்னு சொன்னீங்க? அதுவும் ஃப்ரெண்ட்லியா தான். அது எப்படிங்க ஃப்ரெண்ட்லி ஆகும்? அண்ணே, இது ஏன் ஆளு? அப்படியே ஜோடி பத்த டக்கரா இருக்கு. எப்ப கல்யாணம்? தேங்க்ஸ்ண்ணே. பாத்தீங்களே, ஆள்னா லவ்வர் தான் அர்த்தம். சரி, ஓகே, தெரியாம சொல்லிட்டேன், சாரி. இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புங்க ப்ளீஸ். ஏங்க, நம்மளுக்குள்ள முடிஞ்சிடுச்சுங்க. வாட்? எப்போ? எப்படி? வீட்ல தானே இருந்தேன். பயந்துட்டீங்களா? சும்மா சொன்னேன். ஏமாந்தீங்களா? ஏப்ரல் ஃபூல். அரஞ்சிட்டாலா? ஐயோ, என்ன சார் சிரிக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு மேட்ரா? என் பெட்டு கீழே ஒரு டப்பா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. திஸ் இஸ் த ஒன். குடு ஆல் மை அசெட்ஸ். இவ யார் தெரியுமா? பூர்ணிமா. நந்தனம் நடு சீனல்ல வச்சு செஞ்சா பாரு. ஐயோ ஐயோ ஐயோ. அப்படியே கம்ப்யூட்டர் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும், எடுத்துட்டு வர்றீங்களா? கோடா. இவன் யார் தெரியுமா சார்? ராதிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இது கம், நீ வா செல்லக்குட்டி. நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா 4 பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. இப்ப கிளம்ப போறே இல்லையாடா? மாட்டேன். வந்தல வெளுத்து போடுவா ராஸ்க். சும்மா எப்ப பார்த்தாலும் பையனை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நீ பாலை குடிடா செல்லம். எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். நீ இப்படி எல்லாம் சொன்னா சரி வர மாட்டேன். என்ன அடிச்சா? என் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க அடிக்கணும். நாங்களாம் சேர்ந்தா இந்த முடிவு எடுத்தோம். அடி செருப்பால கூப்பிடுறா அவனுங்கள. ஃபர்ஸ்ட் பீட், செகண்ட் பீட், தேர்ட் பீட். என்னடா வெங்கி, கல்யாணத்துக்கு போறியா? இல்ல, ஒண்ணு பார்க்க போறேன். யாருக்கு? எனக்கு. என்னது உனக்கா? நம்ம கொள்கை எல்லாம் மறந்து போச்சா? நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் வேணாம் தான்டா சொன்னேன். ஆனா எங்க அப்பா அடிக்க வராரு. நீங்களே சொல்லுங்கடா. எல்லாம் வண்டியில இருக்குடா. எங்க அங்கிள்? எல்லாரும் சேர்ந்து நம்ம வெங்கிக்கு பொண்ணு பார்க்க போறோம்.
இல்ல அங்கிள் நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க. டேய் கல்யாணம் வடை பாயசத்தோட சாப்பாடு கிடைக்கும்டா. அப்ப சரி. இல்ல அங்கிள் நாங்க கையிலாம் கட்டிருக்கோம். அதெல்லாம் பரவாயில்ல. ஏறு பொண்ணு வந்தோன்னு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. பிடிக்கலன்னு சொல்லிடு. இப்பயே சொல்லிட்டுமா? அவசரம் கொடுக்க இப்போ இல்லை, பொண்ணு வந்தோன்னு சொல்லு. நம்மளாம் கோவத்தில் இருக்கோம், மிக்சர் தின்ட்டுருக்க. கோவம் பொண்ணு மேல தான், மிக்சர் மேல இல்லை. இதாங்க என் பொண்ணு. குடும்பா பொண்ணு ஐஸ்வர்யமா இருக்கு, அடக்கமாவே வளர்ந்துட்டா. மாப்பிள்ளை குடும்பா பிடிக்கல. மாப்பிள்ளைக்கு காப்பி பிடிக்காதாப்பா. அவன் சின்ன வயசுல இருந்தே பால் தான் குடிப்பான். மாப்பிள்ளை குடிக்கலாம் குடிக்கலாம். பொண்ணு உள்ள பிடிச்சா எப்படா சொல்லுவ? என்ன மாப்பிள்ளை பொண்ணை பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ணை பிடிக்கல. என்னடா சொன்ன? பொண்ணு பிடிக்கலையா? என்ன மாப்பிள்ளை எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். போய் பேசுங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு இல்ல இதுதான். போயிட்டு வள வளன்னு பேசிட்டு இருக்காம எனக்கு உன்ன பிடிக்கல, உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. தங்கச்சி இல்லையே. அப்போ அவங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அம்மா காலத்துல இப்படி யாரையா பேச விட்டா? என்னடா பண்றான் உள்ள? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? இரு, நான் போய் ஜன்னல் வழியா பார்த்துட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் என் மிக்சர் யாரும் தொடக்கூடாது. வாடா. ஐயோ அட பாவி, என்ன காரியம் நான் பண்ணிட்டேன்? இங்க பகத்துக்காரா இவ்வளவு தூரம் வந்தோம். டேய் அவன் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டான்டா. என்ன தம்பி சொல்ற? ஐயோ டேய் என்ன பண்றான் பாரு. என்னடா பண்ற? விடுடா. விட மாட்டேன். விடுடா. விட மாட்டேன். விட மாட்டேன். பொண்ணு விடு. விடு. விட மாட்டேன். விடுடா. விடு. மாப்பிள்ளை செம ஸ்பீடா இருக்காரு. இது தாங்காது. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். அண்ணே வணக்கம். நம்ம என்ன பண்ண போறோம் கனகா? முகூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டா. இந்த உலகத்தில் நட்பை காப்பாத்துல நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அப்ப நானு நம்பர் 10. அது எப்படி 2க்கு அப்புறம் 3 தானே வரும்? தெரியுதுல, இப்போ மூடிட்டு உட்காரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சாப்பாட்டில் பேதி மாதிரியே கலக்குறோம். இது நான் ஒத்துக்க மாட்டேன். அடா பாவி, ஏன்டா உடைச்ச? இதெல்லாம் தான் நம்ம எப்படி சாப்பிடுறது? டோன்ட் வரி மச்சான், என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன? அங்க பார், வெங்கியோட அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு உட்காரும்போது நான் சேரை பிடிச்சிருக்க போறேன். அவர் ஹார்ட் பேஷண்ட்டுங்கனால கீழே விழுந்தோன்னா போட்டுன்னு போயிடுவார். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். எப்படி என் பிளான்? சௌக்கியமா இருக்கீங்களா? போய் உட்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. சௌக்கியமா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். வாங்கய்யா. சௌக்கியமா இருக்கீங்களா? உட்காரு. வந்துட்டீங்களா? ஓ வாங்க வாங்க வாங்க. வணக்கம். ஒண்ணு சேர எடு இல்ல போடு. அதை எடுத்து போடு. வாங்க. நல்லா வேணும் நல்லா வேணும். அச்சி நிறுத்துங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம அடுத்த பிளான் என்ன? பிளான் சி என்கிட்ட இருக்கே. சூப்பர்டா. அச்சோ காலி காணுமே. ஐயே காலி காணுமா? நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க. இங்கதான் பாருங்க. ஐயே ஐயே செக் பண்ணுங்க. மாலையில சிகரெட் பாருங்க. நேரம் ஆயிடுச்சு. யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் பாதப்பட வேணாம். என்கிட்ட இன்னொரு தாலி இருக்கு. மாப்பிள்ளை இருக்கா? ரொம்ப அறிவாளி. பண்ணிட்டான். கெட்டி மேலும்